என்னும் எழுத்தும். Term 3, Classes 4 and 5, Module 6, Think Wisely. Day 1 starts with greetings, followed by Fun with Reading. Fun with Reading-la, who are the excellent readers of the day activity-ய conduct பண்ணி students உடைய reading skill-ல enhance பண்ண practice கொடுக்கணும். 1A, narrating the story, The Wooden Toy, for Class 4. தேவையான materials, real pictures of wooden toys, pictures of cattle and wild animals. இந்த pictures-அ காட்டி, இங்க கொடுக்கப்பட்ட questions-அ நாம கேட்கணும். Students கொடுக்கிற responses-அ accept பண்ணிட்டு, story-ய bilingual-ஆ narrate பண்ணணும். story-ய narrate பண்ண பிறகு, கொடுக்கப்பட்ட questions-அ கேட்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்றதுக்காக நாம ஸ்டோரியை ரீட் பண்ணும்போது அவங்க ஒர்க் புக் பேஜஸ் 60 to 62ல இருக்கிற ஸ்டோரியை ஃபாலோ பண்ணுவாங்க. கிளாஸை 6 டீம்ஸா டிவைட் பண்ணி ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு பேராகிராஃப் கொடுத்து ரீட் பண்ண சொல்லி பிறகு அந்த பேராகிராஃப்கான கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற ஆன்சர்ஸ் எடுத்து அவங்க ஒர்க் புக்ல எழுத சொல்லணும். இப்ப ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஆன்சர்ஸ் படிக்கும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர்ஸை ஒர்க் புக்ல எழுதணும். 1B, narrating the story, The New Start, for Class 5. இங்க கொடுக்கப்பட்ட சில motivational questions-அ கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கிற ரெஸ்பான்சஸை அக்செப்ட் பண்ணணும். பிறகு ஸ்டோரியை bilingual-ஆ நரேட் பண்ணிட்டு கொடுக்கப்பட்ட questions-அ கேட்கணும். Class 5 workbook pages 67 and 68ல இருக்கிற ஸ்டோரியை நாம நம்ம THPல இருந்து ரீட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்ணணும். கிளாஸை 5 டீம்ஸா டிவைட் பண்ணி ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு பேராகிராஃப் கொடுத்து ஸ்டோரியுடைய ஆடியோவை ப்ளே பண்ணி லிசன் பண்ண வைக்கணும். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டோரியை ரீட் பண்ணி ஒர்க் புக்ல கொடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் அண்டர்லைன் பண்ணி கொடுக்கப்பட்ட ஸ்பேஸ்ல எழுதணும். With this, Day 1 comes to an end. Day 2, reinforcing the story, The Wooden Toy, for Class 4. தேவையான materials, 2 sets of sentence strips. ஸ்ட்ரிப்ஸ்ல இருக்கிற சென்டென்சஸை நாம ரீட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்ணணும். இப்ப கிளாஸை 2 டீம்ஸா டிவைட் பண்ணிட்டு ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு செட் ஆஃப் சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்து சீக்வென்ஷியல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லணும். ஒன்ஸ் 2 டீம்ஸும் அரேஞ்ச் பண்ண பிறகு ஒரு டீம் ரீட் பண்ணவும் மற்ற டீம் அதை ரிப்பீட் பண்ணவும் சொல்லணும். தென் அவங்க ஒர்க் புக் பேஜ் 63ல கொடுக்கப்பட்ட சென்டென்சஸை ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி கொடுக்கப்பட்ட ஸ்பேஸ்ல எழுதணும். ஃபைனலி பேர்ஸா உட்காந்து சென்டென்சஸை ஒருவருக்கொருவர் ரீட் பண்ணி காட்ட சொல்லுங்க. 2B, reinforcing the story, The New Start, for Class 5. இந்த ஆக்டிவிட்டிக்கு 2 sets of sentence strips தேவை. கிளாஸை 2 டீம்ஸா டிவைட் பண்ணிட்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் கொடுக்கணும். 2 டீம்ஸும் சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸை சீக்வென்ஷியல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். ஒன்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணதும் ஒரு டீம் ரீட் பண்ணும்போது மற்ற டீம் ரிப்பீட் பண்ணணும். பிறகு அவங்க ஒர்க் புக் பேஜ் 69ல கொடுக்கப்பட்ட சென்டென்சஸை ஆர்டரா அரேஞ்ச் பண்ணிட்டு பேர்ஸா உட்கார்ந்து சென்டென்சஸை ரீட் பண்ண சொல்லணும். With this, Day 2 comes to an end. Day 3, sorting sentences to a topic, for Classes 4 and 5. Materials needed, sentence strips. இங்க கொடுக்கப்பட்டது போல சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போர்ட்ல ஃப்ரூட், வெஜிடபிள், place and flowerன்னு 4 different columnsல எழுதணும். கிளாஸை 4 டீம்ஸா டிவைட் பண்ணிட்டு ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு செட் ஆஃப் சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் கொடுக்கணும். கொடுக்கப்பட்ட சென்டென்சஸை ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை ஐடென்டிஃபை பண்ண நாம என்கரேஜ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் சென்டென்சஸை ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண பிறகு we have found itன்னு சொல்ல நாம என்கரேஜ் பண்ணணும். இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸை போர்ட்ல அப்ராப்ரியேட் காலம்ஸ்ல பேஸ்ட் பண்ண சொல்லணும். இப்படி டீம்ல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு சென்டென்ஸை போர்டை பார்த்து ரீட் பண்ண நாம ஹெல்ப் பண்ணணும். 3B, writing on a topic, for Classes 4 and 5. கிளாஸை 5 குரூப்ஸா டிவைட் பண்ணிட்டு ஒவ்வொரு குரூப்புக்கும் இங்க கொடுத்திருக்கிற ஒரு டாபிக்கை கொடுத்து பிறகு மாடல் சென்டென்சஸை போர்ட்ல எழுதணும்.
கொடுத்த டாபிக்கை பற்றி சென்டென்சஸ் எழுத இந்த மாடல் சென்டென்சஸை யூஸ் பண்ணி கிளாஸ் 4 அவங்க ஒர்க் புக் பேஜ் 64லையும் கிளாஸ் 5 அவங்க ஒர்க் புக் பேஜ் 70லையும் எழுதணும். ஒன்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணதும் ஒவ்வொரு குரூப்பும் ஃப்ரண்ட்ல வந்து கிளாஸுக்கு ரீட் பண்ணி காட்டணும். இட் இஸ் அவர் டைம்ல மிஸ் அவுட் பண்ண ஆக்டிவிட்டீஸ் அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் ஷீட்ஸ் கம்ப்ளீட் பண்ணாம இருந்திருந்தாலோ இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி ரெயின்போ ஸ்டார்ஸ்ல கொடுத்திருக்கிற ஃபார்மட் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் பேச நாம என்கரேஜ் பண்ணணும். Thus, Module 6 comes to an end. Thank you.